ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரீஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி எப்படி பண்றதா பார்க்க போறோம். இது ஆந்திரா மெஸ், ஆந்திரா ஹோட்டல் எங்க போனாலும் இந்த பருப்பு பொடி இல்லாம மீல் சர்வ் பண்ண மாட்டாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். இது பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆளுங்கிற பட்டனும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் அரை கப் மெஷர்மெண்ட்ல தான் எடுத்திருக்கேன். அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா லோ ஃபிளேம்ல வச்சுட்டு எல்லா பருப்புகளுமே நீங்க லோ ஃபிளேம்ல வச்சு கைவிடாம வறுக்கணும். இப்போ துவரம் பருப்பு சேர்த்திருக்கேன் அரை கப் அளவுக்கு. நல்லா கைவிடாம லோ ஃபிளேம்ல நல்லா வறுத்துக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா பொறுமையா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இப்ப பிளேட்ல மாத்திட்டு இந்த அளவுக்கு கலர் வந்தா போதும். இப்போ அதே பேன்ல நாம அரை கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். ஏற்கனவே அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்ப அரை கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து அதுவும் அதே மாதிரி லோ ஃபிளேம்ல நல்லா வறுத்துக்கோங்க. கைவிடாம வறுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா பருப்பும் ஒரே கலர்ல வரும். இதுவும் வறுப்பட்டுடுச்சு. இதையும் நம்ம பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். நான் முழு உளுந்து தான் எடுத்திருக்கேன். தோல் இல்லாத முழு உளுந்து எடுத்து இதையும் அதே மாதிரி வறுத்துக்கலாம். 1/4 கப் அப்படிங்கிறது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. இதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா பொறுமையா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்ப நல்லா கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருச்சு. நல்லா பருப்பு நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதையும் நம்ம பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ அரை கப் அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். சிறுபருப்பு சேர்த்து இதுவும் அதே மாதிரி வறுத்துக்கலாம். நாம ஏன் தனித்தனியா வறுக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு பருப்பும் ஒவ்வொரு டைம் எடுக்கும். அது வறுப்பட்டு வர்றதுக்கு. அதனாலதான் இப்போ சிறுபருப்பும் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுவும் நல்லா வறுத்தாச்சு. இதையும் நம்ம பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு பருப்பும் பிளேட்ல கொட்டும் போது உடனே பரப்பி விடுங்க. அப்பதான் கலர் சேஞ்ச் ஆகாம நல்லா ஆறும். இப்போ அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து இதை ஜஸ்ட் ஒரு தடவை வறுத்து உடனே பிளேட்ல மாத்திக்கலாம். ஏற்கனவே வறுத்த பருப்பு தான் இது. பாருங்க, இந்த அளவுக்கு வந்த உடனே பிளேட்ல மாத்திக்கோங்க. இப்போ நான் ஒரு 20 நம்பர் அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் சேர்த்து இதை லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா கைவிடாம ஜஸ்ட் கொஞ்ச நேரம் மட்டும் வறுத்து உடனே மாத்திடுங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. மிளகாயோட கலர் சேஞ்ச் ஆகாம ஜஸ்ட் வறுத்துட்டு உடனே பிளேட்டுக்கு மாத்திருங்க. இது வறுத்தாச்சு, எடுத்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு தடவை வறுத்து இதையும் உடனே பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. இப்போ ஒரு 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தான் நான் சேர்க்கிறேன். இது பேன்ல போட்டு வறுக்கும் போது நல்லா கிறிஸ்பி ஆயிடும். அதனால பிரச்சனை இல்லை. நல்லா இதையும் வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து பிளேட்ல மாத்திக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கம்மியா எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு ஒரு துண்டு பெருங்காயம் எடுத்து அதை சின்ன சின்னதா கிள்ளி நீங்க சேர்த்துக்கோங்க. அப்ப சீக்கிரமா உங்களுக்கு வறுப்பட்டு வந்துடும். கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா பவுடர் ஃபார்ம்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சரியா இருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி வறுத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா வெந்துடும். இந்த மாதிரி குட்டி குட்டியா நீங்க கிள்ளி போட்டு நீங்க வறுத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பி ஆயிடும். இப்ப அதே ஆயில் எதுவும் சேர்க்காதீங்க. அதே ஆயில்ல ஒரு 10 பல்லு பூண்டு தோல் உரிச்சிட்டு நல்லா தட்டி சேர்த்து இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அந்த சூடான பேன்ல அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா பூண்டு நல்லா கிறிஸ்பி ஆயிடும். பாருங்க, இப்ப எல்லாமே நல்லா வறுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜார்ல மாத்தி நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். பருப்பெல்லாம் எந்த அளவுக்கு கரெக்டான ஒரு பக்குவத்துல நம்ம வறுத்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பருப்பு பொடி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப நல்லா ஆறிடுச்சு. இப்ப முதல்ல மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, இந்த பெருங்காயம் இதை மட்டும் முதல்ல சேர்த்து அரைச்சிடலாம். எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க பெருங்காயம். இப்ப முதல்ல இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா இதுலயே நம்ம பருப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். பருப்பு கூடவே மிளகாய் சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரத்துல அரைப்படாது. அதனாலதான் முதல்ல மிளகாய் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து அரைக்கிறோம். பருப்பு சேர்த்து அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க பருப்பு எல்லாமே. அதுக்கப்புறமா இதுல பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. நம்ம இட்லி மிளகாய் பொடி கொஞ்சம் குறுன்னு அரைப்போம். அந்த மாதிரி இல்லாம இது நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மைய அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துருங்க. அப்பதான் சாதத்துல போட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு கரெக்டா இருக்கும் பக்குவம். இதை நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். ஏன்னா மறுபடியும் இன்னொரு பருப்பு பொடி அரைச்சிட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். அதனால பவுல்ல மாத்திக்கோங்க. இப்போ இன்னொரு பேட்ச்ல வெறும் பருப்பு மட்டும் போட்டு சேர்த்து நல்லா இதையும் ஃபைன் பவுடரா அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சு கொண்டு வந்துருங்க. இப்ப இதையும் நாம அதே பவுல்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா கீழே இருக்கிற பவுடர்ல காரம் இருக்கு. இதுல வெறும் பருப்பு பொடி மட்டும் தான் இருக்கு. அதனால ரெண்டும் நல்லா ஈவனா
வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே இட்லி பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கை இலை பொடி, ரசப்பொடி, சாம்பார் பொடி எல்லா பொடியும் போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். அவ்வளவுதான், ஒரு சூப்பரான பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல சூடான சாதத்து கூட நல்லெண்ணெய் இல்ல நெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். நன்றி, வணக்கம்.